இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணது தப்பா? ஏன் நான் செலவு பண்ண கூடாதா? ரித்திகா, நீ திரும்ப திரும்ப புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. உனக்கு திடீர்னு இவ்ளோ பணத்தை பார்த்ததும் உன் இஷ்டத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்க. ஓஹோ, நான் இப்பதான் இவ்ளோ பணத்தை பாக்குறேன்ல. அது சரி, நீங்க பணக்காரங்க, நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவன்னு சொல்லி காட்டுறீங்களா? நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல. எல்லாத்தையும் தப்பான ஆங்கிள்லயே நீ பாக்காத. நான் இப்பதான் தெளிவான கண்ணோட்டத்துல பாக்குறேன். ரித்திகா, எதுக்கு இப்படி கோவப்படுற? இந்திரா ஒன்னும் நீ நினைக்கிற அர்த்தத்துல சொல்லலமா. இந்த வீட்ல இது வரைக்கும் இப்படி யாரும் பண்ணதில்லை. இப்ப நீ பண்ணுனதும் இனிமே இப்படி பண்ணாதேன்னு சொல்றா, அவ்வளவுதானே? யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. அந்த அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. ரித்திகா, நானும் நீ பண்றதுக்கெல்லாம் அமைதியா போயிட்டு இருந்தா நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. இந்த வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதையெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்னால அப்படி உங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. இப்ப என்ன, உங்க வீட்டு பணத்தை நான் எடுத்து செலவு பண்ணது தப்பு, அப்படிதானே? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பணத்தை உங்ககிட்டே கொடுத்துடுறேன். இப்போ நீங்க இத வாங்கிக்க போறீங்களா இல்லையா? ரித்திகா, சொன்னா கேளு. தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்காத. நீங்க இத வாங்கலனா எனக்கு தான் டென்ஷன் ஆகும். புடிங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஐயோ, என்ன இவ? நீங்க வாங்கி தான் ஆகணும். அப்படி நான் இந்த பணத்தை வாங்கி தான் ஆகணும்னா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. ஐயோ, இருக்கவும் கூடாது. நீங்க இததான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்கு போகணும்? என் புருஷன் இங்கதானே இருக்காரு. அப்ப நானும் இங்கதான் இருப்பேன். அப்போ உன் புருஷனையும் சேர்த்து கூட்டிட்டு போ. ஓ, அப்படியா? ரித்திகா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், விட்டா பேசிக்கிட்டே இருக்க. இவர், நீ தப்பு பண்ணா உன்னை எங்க அக்கா கேட்க கூடாதா? இப்படி எங்க அக்கா கிட்ட சத்தமாவும் பேசக்கூடாது, எதிர்த்தும் பேசக்கூடாது, புரியுதா? ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சாரி கேளு. நான் உன்னை சாரி கேட்க சொன்னேன். கபிலா, அவ என்கிட்ட சாரி எல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம். நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இல்லக்கா, எனக்காக நீங்க எவ்வளவு விஷயத்தை சகிச்சிட்டு இருக்கீங்க. நல்ல வேளை கபிலன் சுதாரிச்சிட்டான். இல்ல என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. அக்கா, இந்த விஷயத்துல அவங்களை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருக்க கூடாதுக்கா. ரித்திகா, நான் உன் அக்கா கிட்ட சாரி கேட்க சொன்னேன். உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். ரித்திகா, சாரி கேளு. சாரி கேளுன்னு சொன்னேன். சாரி. அதான் ஒண்ணு வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இவ சின்ன பொண்ணு, தெரியாம இப்படி பண்ணிட்டா. 3 கோடி ரூபாய் வேல்யூ உள்ள என்னுடைய ஸ்டாக் மாட்டிக்கிச்சு, தெரியும்ல? ஐயோ, அப்புறம் என்னாச்சு வருமா? டேய் டேய், நடிக்காதடா. உனக்கு அது நல்லா தெரியும்ன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். வர்மா, என்ன சொல்ற? எனக்கு எப்படி தெரியும்? டேய், என் பொருள் போலீஸ்ட மாட்டும் போது நீயும் அதே ரெஸ்டாரண்ட்ல தானே இருந்த. என்னடா, போலீஸ்ட வேலை போயிட்டியா? வர்மா, ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்க? டேய், எனக்கு அப்படித்தானே தோணுது.
ஏன்னா நீ கொஞ்ச நாளா நடந்துக்கிற விதம் எனக்கு அப்படி தோண வைக்குது. வர்மா, நான் ஏன் அப்படிலாம் பண்ண போறேன்? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நேத்து நாங்க ஃபேமிலியா ரெஸ்டாரண்ட் போனோம். அது யதார்த்தமா நடந்தது. எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. டே 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 அது எப்படிடா நீயும் போலீஸும் ஒரே நேரத்துல அங்க போனீங்க? அதெல்லாம் பார்த்துட்டு என்னால சந்தேகப்படாம இருக்க சொல்றியா? ஐயோ வர்மா, சத்தியமா சொல்றேன், நான் பொய்லாம் சொல்லல, என்ன நம்பு. அதுவும் இப்ப நீ சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். டேய், சரி விடு, அதெல்லாம் போட்ட விடு. எனக்கு என்னுடைய பொருள் வேணும். போலீஸால ரொம்ப நாளா இந்த விஷயத்தை மறைக்க முடியாது. எப்படியும் அந்த விஷயம் வெளியே தெரிய வரும். முக்கியமா மீடியால தான் வரும். உங்களுடைய சேனலுக்கு இத பத்தின நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. புரியுதா? சரி, கண்டிப்பா சொல்றேன் வர்மா. டேய் பாவிக்குட்டி, சொன்னா கேளு. மாமா அப்புறம் வரேன், நீ போ. இல்ல நான் வரல. இல்ல பாவைக்குட்டி, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். அங்கிள உட்கார சொல்லு. ஐலி, இப்ப எப்படி என்ன கூப்பிடாம இருக்குன்னு நானும் பாத்தர்றேன். இதெல்லாம் திறக்க சொல்லி என்னதானே நீ கூப்பிட்டாகணும்?